வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குலத் தொழிலாக செய்து பாரம்பரியமாக விவசாயத்தை மட்டும் தொழிலாக கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு உணவளித்த சம்சாரிமார்கள் நாம் அனைவரும். ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா, புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், மற்றும் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய இரு தலைவர்களுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பல போராட்டங்களை போராடி வென்றெடுத்து வெற்றியும் பெற்றுள்ளனர். இவர்கள் இருவருமே தமிழக மக்களுக்காக பல தொண்டுகள் ஆற்றியுள்ளனர். இந்த இருவரும் தலைவர்களும், இந்த இரு தலைவர்களையுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இவர்களை ஜாதி அடையாளத்துடன் பார்க்கப்பட்டு இவர்களை ஜாதி தலைவர்களாகவே ஒரு முத்திரை குத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. இவர்கள் இருவருமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்பட்டு இந்த தேவேந்திரகுல மக்களின் நலனுக்காகவும் இவர்களினுடைய வாழ்வியல் மேம்படுவதற்காகவும் விடிவெள்ளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் இருவரும் தேவேந்திரகுல மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று பல இன்னல்களை சந்தித்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. இன்று அளவில் இந்த இரண்டு டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே இந்த தேவேந்திரகுல மக்கள் இரண்டு பாகுபலியாகவே பார்க்கப்படுகின்றனர். இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ 2026 தேர்தல் களம் இப்பொழுது சூடு பிடித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு அரசியல் தலைவர்களுமே இந்த பொது மேடையில் ஒரு தலைவரை பற்றி ஒரு தலைவரும் இன்னொரு தலைவர் பற்றி இன்னொரு தலைவர்களும் குறை சொல்லுவதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இரு தலைவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதை மக்கள் மனதில் போதிக்காமல் அவர்களினுடைய நிலைப்பாட்டில் அரசியலில் ஈடுபட வேண்டும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம். இவர்கள் இருவரும் பொது மேடைகளில் பேசுவதால் இவர்களை சார்ந்துள்ள ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் தேவையில்லாத ஒரு வதந்திகளையும் தேவையில்லாத அதாவது இரு தலைவர்களும் வேண்டுமென்று பொதுவாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் முகம் சுளிக்கும் வகையில் இந்த இரண்டு தலைவர்களை சார்ந்துள்ள ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் அசிங்கமாக சில செய்திகளை பரப்பி வருவது இந்த ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களுக்கு மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கிறது. இரு தலைவர்களின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் ஒருவரை ஒருவர் குறை கூறி தரங்கட்ட முறையில் செய்திகளை பதிவிட்டு மற்ற சமுதாயம் நம்மளை கார்ச்சு துப்புற அளவில் மூஞ்சில் துப்புற அளவில் செய்யும் இந்த செயல் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே வெறுப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சமூக வலைதளத்தில் செய்யும் நபர்கள் உடனடியாக இந்த செயலை நிறுத்த வேண்டும். அதாவது வரும் 2026 நம் மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம் 2026 தேர்தலில் நம் சமுதாயம் எப்படி அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு செயல்படாமல், மற்றும் நாம் 2026 தேர்தலுக்குள் எப்படி பட்டியல் வெளியேற்றம் பெற வேண்டும்
என்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்தில் காட்டாமல், முன்னெடுக்காமல், பட்டியல் வெளியிடத்துக்கு முன்னெடுக்காமல் இந்த கேடுகட்ட செயலை செய்யும் அனைவரையும் என்னைப் போல பொதுவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக கண்டிப்பாக கண்டிக்கிறோம். என்ன, திருந்துங்கடா. ஏன்டா இப்படி சல்லித்தனமான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு நம் சமுதாயத்தை ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க? உங்களுக்கு அறிவுன்றது கிடையாதாடா? முட்டாள்களா? உங்கள் மாதிரி ஆள் இருக்கிறனால தான்டா இன்னும் இந்த சமுதாயம் முன்னேறாமல் ஒற்றுமை அடையாமல் கிடக்குதுடா நாய்களா. இன்றைக்கி நம் மக்கள் என்ன ஒவ்வொரு கோரிக்கையும் அடுத்தவங்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன இது தெரியாதா உங்களுக்கு நாதாரிகளா? ஏண்டா ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு காணொளி போடுவாங்கண்டா, அதுக்கு போடுறதில்ல. இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துடுறது. அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே இந்த தலைவரை பற்றி அங்கே குறை சொல்கிறது, அந்த தலைவரை பற்றி இந்த குறை சொல்லி அப்படியே செப்பி சீட்டு எழுதுறீங்களாடா நாய்களா. இப்படி செய்கிறது உங்களுக்கு நல்லாவாடா இருக்குது? ஏண்டா பரதேசிகளா? இந்த 2 தலைவர்கிட்ட இருக்கிற ஆதரவாளர் ஏன் 2 தலைவர் ஏன் ஒன்று சேர்ந்தா ஏன் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைய முடியும்? ஏன் நேரடியாக கேட்கக்கூடாதா? இதை விட்டுப்புட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்தாத்தே நம்ம சமுதாயம் இன்னும் மேலே வளரும்ட்டு ஏன் நேரடியாக பேச தெரியாதா? அப்படியே கூட 2 பேரும் கூட கருத்து வேறுபாடாக இருந்தாலும் என்ன, போன தென்காசியில் எம்பி எலெக்ஷனில் 2 தலைவர்களுமே ஒரே இடத்துல நின்று இப்படி கேவலப்படுத்துகிறீங்களே, இது இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு ரொம்ப கேவலம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாதா? சொல்லி என்ன திருத்த வைக்க முடியாதா? அதுக்கெல்லாம் காணொளி போடுறதில்ல. இந்த பிக்கால் பேயில் இந்த தேவையில்லாத சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசி மற்ற சமுதாயம் பூரா நம்மளை அப்படியே பின்னாடி கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்கடா நாதாரிகளா, நாய்களா. திருந்துங்கடா. போன தடவை தென்காசியில் இந்த 2 பேரும் நின்று என்ன நம்ம சமுதாய ஓட்டுகளை பூரா பிரித்து கேவலம் அந்த திராவிடத்திற்கு என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு பூரா 2 பேரும் காரணமாக இருந்தா. இதெல்லாம் எடுத்து ஏன் ரெண்டு சமுதாய தலைவர்கிட்டையும் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. என்ன சொல்லி இன்னும் வர்ற காலகட்டத்தில் நீ உனக்கு பிடிக்கலையா என்ன எதிர்த்து நிற்காத. ஏன்னா நம்மளுடைய அரசியல் அதிகாரம் பெறணும்டா இப்படி ஒரே தொகுதியில் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்காம வேறு தொகுதியில் நின்று என்ன ஜெயிச்சு நம்மளுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்எல்ஏ நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு போனால் நம்மளுக்கு பலம்ன்றதை எடுத்து சொல்லுங்க. என்ன, நம் தேவேந்திரகுல மக்கள் இருக்கிற இடத்துல தேவையில்லாத ஒரு முரண்பாடோட செயல்பட்டு என்ன, அதாவது ஏட்டிக்கு போட்டியாக ஒரு தலைவர்களை நிறுத்தி என்ன நம்மளுடைய தேவேந்திரகுல மக்கள் அரசியல் பலத்தை வீணடிக்காமல் இனிமேல் அவங்க இந்த 2 தலைவர்களுமே கருத்து வேறுபாடோடு இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களில் இவர்கள் இருவரும் வேறுபாடாக இருந்தாலும் இனிமேல் வரும் காலகட்டத்தில் இவங்க தொகுதியில் நிற்கிறதில்ல அவங்க நிற்காமல், அவங்க தொகுதியில் நிற்கிறதில்ல இவங்க நிற்காமல் என்ன அனைவருக்கும் வழிவிட்டு நமது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களும் அதாவது வருங்காலகட்டத்தில் வாக்களித்து நம்மளுடைய சமுதாய மக்களை வெற்றி பெறும் நோக்கத்தில் அனைவரும் செயலாற்ற வேண்டும். அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் ஒன்றுக்கும் இல்லாத வந்துக்கிட்டு இந்த சமூக வலைத்தளத்தில் நீங்கள் பேசி என்னத்தடா சாதிக்க போகிறீங்க? என்னத்த இதனால தான் இந்த அரசியல்வாதிகள் பூரா நம்ம மக்களை அப்படியே ஈஸியாக நம்ம மக்களை இவங்க இப்படித்தான், இவங்க காசுக்கு மாரடிக்கிறவங்க, இவங்களுக்கு கடைசி நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாங்க, இவங்க 500 ரூபா கொடுத்தா கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை ஈஸியாக நினச்சிட்றாங்க. ஏன்னா இந்த சமூக வலைதளத்தில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த
பரப்பாதீங்க. ஏன்னா நம்ம வர்ற 2026 தேர்தலுக்குள் நமது பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துடனும், நமது சமுதாயத்தில் இருக்கிற யார் வேண்டாலும் நம்மளோட சமுதாய மக்கள் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்றத்துக்கு சென்றால் நமக்குத்தான் பெருமை என்பதை அனைவரும் மனதில் கொண்டு செயலாற்ற வேண்டும். இந்த சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பற்றி ஒரு தலைவரும், அதாவது இந்த ஆதரவாளர்கள் இந்த தலைவர் பெரிய ஆள், அந்த தலைவர் பெரிய ஆள் அப்படின்றத தேவையில்லாத பதிவிடாதீங்க. ஏன்னா அனைவரும் ஒன்றுதான், அனைத்து தேவேந்திரகுல மக்களும் ஒன்றுதான். யாருனாலையும் தனியாக இந்த பெயர் மாற்றம் கூட அனைத்து மக்கள் மூலமாகவும் 2 சமுதாய தலைவர்கள் அனைத்து ஒற்றுமையுடன் தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் கூட கிடச்சிச்சு. ஆகவே இளைஞர் பட்டாளங்களே, நம்மளுடைய ஒற்றை இலக்காக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது. இந்த 2026 தேர்தலுக்குள் கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும். நன்றி, வணக்கம்.